இது பேர் தான் வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூவை வச்சு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வேப்பம்பூவோடைய பயன்கள் பார்த்துடலாம். இந்த வேப்பம்பூவை நமக்கு பித்தம், வாந்தி, இந்த மயக்கம் வருதுல்ல, அதெல்லாம் சரி பண்ணும். சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு பேர் மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன் டைம் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை கூட செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடு ஆன உடனேயே நம்ம கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே எல்லாமே வந்து அதோட பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் செய்யணும். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம சீரகத்தை எடுத்து கொட்டணும். சீரகம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த பூ எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, முதல்ல வெயில் காலத்தில் நல்லா அந்த பூ உதிர்ந்து கொட்டும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு தார்பாயோ இல்லை ஒரு துணியோ நம்ம போட்டு வச்சோன்னா அந்த துணி மேலே அந்த பூ உதிர்ந்து கொட்டிக்கும். அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வெயிலில் உலர்த்தி நல்லா நம்ம ஒன் டைம் காய வைக்கணும். காய வச்சு நல்லா மொட நல்லா பூவாட்டம் இருக்கும். அதுக்கப்புறமா அதை எடுத்து அதில் இருக்க இதழ் மட்டும் தனியாக வந்துடும். அதை கொட்டினோன்னா இப்படி போட்டு நல்லா கையில் தேய்ப்பாங்கள்ல பெரியவங்க, முறத்தில் போட்டு அந்த மாதிரி தேய்ச்சோன்னா அந்த தனியாக அந்த பூ மட்டும் தனியாக வந்துடும். அந்த பூவை தான் நாங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி வெயில் காலங்களில் இருக்கிற இந்த வேப்பம்பூவை ஸ்டோர் பண்ணி பாட்டிலில் எடுத்து வச்சுப்போம். ஸோ அதிலேருந்து தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா அந்த வேப்பம்பூவை வந்து அதில் கொட்டணும். நம்ம கொட்டினதுக்கப்புறமா அதோடய வாசனை அந்த எண்ணெயில் அது வறுங்கிறதுக்கு அதுமா அந்த வாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மணக்கும் வீடே, அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒன்றும் பாதியமாக நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அரைக்கிற மீன்ஸ் நசுக்கி கொழுக்கல்லில் நல்லா நசுக்கி ஒன்றும் பாதியமாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த பூண்டை எடுத்து அதில் கொட்டணும். கொட்டி அந்த பூண்டு அந்த வேப்பம்பூக்குமே அவ்வளோ அழகாக இருக்கும் வாசனையாக. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா வெங்காயத்தை எடுத்து கொட்டுறோம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மீன் குழம்புக்கும் இந்த வேப்பம்பூ குழம்புக்கும் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்கள்ல, அந்த சாம்பார் வெங்காயம் தான் வந்து பெஸ்ட்டான இதுக்கு இன்க்ரீடியன்ஸு. அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறமா அது நல்லா வதங்கி வந்த உடனே தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியை எடுத்து அதில் போட்டு தக்காளி, வெங்காயம், அந்த வேப்பம்பூ அதுக்கேற்ற மாதிரி நல்லா அந்த வணக்கத்துக்கு நல்லா வதக்கினே இருங்க. கீழே அடி கிண்டாத அளவுக்கு முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் சிறிதளவு எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு இது போதுமான அளவு தான் எண்ணெய். ஸோ அதுவே போதும். நல்லா போட்டு அதை கிண்டிகிட்டே இருங்க. அந்த சாரெல்லாம் அதில் ஊற அந்த வேப்பம்பூ கசக்காது. தக்காளி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக சேர்க்கணும். நல்லா அதை வதக்கட்டும். இப்போ வதக்கிறதுக்கு நான் மூடி போட்டு நல்லா மூடி விட்டுடுறேன். நல்லா ஒரு தக்காளி வெங்காயம் வதங்கும் போது அதை மூடி போட்டு நல்லா வேக விட்டோன்னா அது சீக்கிரமாக இன்னும் குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வைக்கிற குழம்புல மோஸ்ட்லி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு வந்து இந்த சாதம் கலர், லெமன் சாதம், புளி சாதம் அந்த மாதிரி கலரில் வேணால் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் சமைக்கிற பொருள் எல்லாத்துலேயும் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்புக்கு தான் உடம்பு நல்லது. கல்லுப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் மிளகாத்தூளும் மல்லித்தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்பாங்க. அதனால் தனித்தனியாக போடுவாங்க. நாங்கள் எல்லாம் சேர்த்து ஒரே பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு மிளகாத்தூள் நல்லா அந்த வதங்கி வரட்டும் அந்த வாசத்துக்கு. அதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கோம். நல்லா ஒரு பெரிய தக்காளி சைஸு புளி எடுத்துக்கோங்க. தக்காளி சைஸு புளியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி அந்த புளி தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்க போகிறீங்களோ அது எல்லாமே அந்த புளி தண்ணியிலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. புளி தண்ணியிலே நல்லா வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. நானும் இந்த மாதிரி புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கிளறி அந்த குழம்பு நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாதான் வந்து அந்த மிளகாத்தூள் வாசனை அது எல்லாமே அந்த பச்சை வாசனைலாம் போகும்னு சொல்லுவாங்களா, அந்த புளி தண்ணியோட வாசனை அது எல்லாம் போகும். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ நான் குழம்பு கொதிக்க விடுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. கொதிச்சு வந்ததில் இப்போ கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். சாப்பாடில் போட்டு அந்த குழம்ப ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் செஞ்சிங்கனாவே அடிக்கடிக்கு செஞ்சு பார்க்கணுன்னு தோணும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.